அப்படி இருந்தால் நம்முடைய இப்போ எல்லாம் கூடி இருக்கிறோம், இது கெட் டுகெதர் இல்லையா, ரீயூனியன், கெட் டுகெதர், ஒரு மகிழ்ந்து ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அது மட்டுமல்லாமல் நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு நம்முடைய ஆக்கப்பூர்வமான கருத்து என்ன, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை நாம் வழங்குவதற்காக வந்திருக்கின்றோம். ஏதோ ஒரு நாள் கூடி அழகான அலங்காரம், அழகான ஒரு சூழ்நிலை, நன்றாக உண்டு மகிழ்ந்து அதோடு சென்று விட்டால் நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு நாம் செலுத்துகின்ற நன்றி கடனில் குறைபாடு இருக்கும். அந்த குறைபாடு அகற்றப்பட வேண்டும் என்றால் இந்த பள்ளிக்கூட நலனில் அக்கறை காட்ட வேண்டும். நிர்வாகத்தில் நீங்கள் குறுக்கிட முடியாது, அது வேறு. ஆயரின் தலைமையில் இங்குள்ள பங்கு தந்தை தாளராக இருந்து நிர்வாகத்தை அவர்தான் கவனிக்க முடியும். நிச்சயமாக நீங்கள் பழைய மாணவர்களாக இருந்தாலும் சரி, பழைய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகத்தில் குறுக்கிட முடியாது, அதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் பள்ளிக்கூட வளர்ச்சிக்காக ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைக்க முடியும். அது மட்டுமல்லாமல் மாரல் சப்போர்ட், என்னுடைய பிள்ளையை நான் இங்கே அனுப்புகின்றேன், என்னுடைய பிள்ளைகளை இங்குள்ள ஆசிரியர்கள் நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். அவர்கள் கண்டித்தாலும் அவர்களை திட்டினாலும், எதற்காக திட்டுறாங்க, பொறாமை கோபத்திலே திட்டுறாங்க, அவனை திருத்த வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக. அரசாங்கம் அதை பற்றி கவலை கொள்வதில்லை. சொல்கிறேன், நிச்சயமாக எந்த அரசாங்கம் கவலை கொள்வதில்லை. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் பிள்ளைகளை கண்டிப்பது தவறு. அவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரவே மாட்டார்கள், ஆனால் தேர்வுக்கு அனுமதிக்க வேண்டும். இது எந்த காலத்து நியாயம்? பழைய காலத்திலாம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரவில்லை, என்ன பரீட்சை எழுத முடியாது. இப்போ கண்டிப்பாக எழுத அவன் உரிமை, என்னுடைய உரிமைன்னு கேட்கிறேன். அதுக்கு அரசாங்கம் ஜாலரை தட்டு தான். என்ன அரசாங்கம் இது? என்ன அரசாங்கம்? பொறுப்பற்ற அரசாங்கம் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் பொதுவாக சொல்கிறேன், நான் கட்சி எந்த கட்சியும் கிடையாது, எனக்கு எந்த கட்சியும் கிடையாது. நான் கிறிஸ்து கட்சி, அவ்வளோதான், கிறிஸ்துவின் கட்சி. தெரியுதா? உண்மையை உள்ளவாறு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதனால் நீங்கள் உள்ளத்தில் உணர வேண்டும். நம்முடைய பள்ளிக்கூட ஆசிரியர்கள் பிள்ளைகளை கண்டிக்கின்ற போது ஆசிரியர்களை தாக்குவதற்காகவோ ஆசிரியர்களை விரட்டி அடிப்பதற்காக வரமாட்டேன் சொல்லணும். ஒரு சின்ன ஒரு கிள்ளுகள் இருப்பாங்க, ஒன்று கையெல்லாம் உடஞ்சி போச்சு அப்படின்னு பேப்பரில் பேட்டி கொடுக்கறது, டிவியில் பேட்டி கொடுக்கறது, யூடியூப்பில் செய்து கொடுக்கறது, இது ரொம்ப சர்வசாதாரணம். எந்த ஆசிரியர் எந்த விதத்தில் ரிஸ்க் எடுப்பார்? நிச்சயமாக எடுக்க மாட்டார். ஒரு ஆசிரியர் ரிஸ்க் எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக அந்த பள்ளிக்கூடம் வளராது. அதனால தான் சொன்னேன், வெவ்வேறு காலகட்டம் வெவ்வேறு சூழ்நிலைக்கு தகுந்தபடி ஆசிரியர்கள் தங்களை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டும் இல்லையா? அதாவது they have to tune themselves according to the situation, according to the change of times. ஆசிரியர்கள் என்ன செய்யணும்? they have to change their approachல சேஞ்ச் இருக்கலாம், ஆனால் அவர்களின் செயல்பாடுகள் நிச்சயமாக சேஞ்ச் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பொறுப்புணர்வு உள்ளவர்கள் இல்லையா? ஆனால் தயவு செய்து பழைய காலத்து ஆசிரியர் இப்படி செய்தார்கள், இந்த காலத்தில் ஆசிரியர் ஒன்றும் செய்யவில்லை, இந்த கருத்தை தயவுசெய்து முன்வைத்தீர்கள் என்றால் அது நீங்கள் தான் தவறு செய்கின்றீர்கள். நீங்கள் உங்களையே மற்றவர் முன்னிலையில் ஓகே இவ்வளோதான் அப்படி நாங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை. நேற்று அந்த கருத்தை நான் நிச்சயமாக எதிர்க்கிறேன். நேற்று முன்வைக்க உங்கள் ஆசிரியர் யாருமே எதிர்த்திருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் கதையை முடிச்சுட்டு போயிட்டீங்க, நீங்கள் ரிட்டையர்டாகி போயாச்சுது. நம்மளை தானே புகழ்ந்தாங்க, அந்த எண்ணம் வரக்கூடாது. நம்மளை தானே புகழ்ந்தார்கள், இல்லை நீங்களும் இங்கே இருந்தால் போயிருக்கீங்க. அதனால் நம்முடைய பள்ளிக்கூடத்தின் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும், நிர்வாகத்தை மதிக்க வேண்டும். தயவு செய்து இந்த அரசாங்கத்தில் எடுத்து சொல்லியாவது பிள்ளைகளை கண்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் ஒன்று நடக்காது. பெற்றோர்களே பிள்ளைகளை பார்த்து பயப்படுறாங்க, செல்ஃபோன் பயன்படுத்துவேன் இல்லையா, உடனே ஏதாவது பண்ணுவான், போலீஸ் ஸ்டேஷன் போவான், டெலிஃபோன் பண்ணுவான், ஏன் நடந்துகிட்ருக்கு. அதனால் தயவு செய்து நம்முடைய பள்ளிக்கூடம் நன்றாக நீங்களாம் வந்திருக்கீங்கன்னா பள்ளிக்கூடத்தின் நலனின் அக்கறை கொண்டவர்கள் நான் நினைக்கின்றேன். வெறுமனே கெட் டுகெதர்னா சும்மா ஏதோ ஜாலியாக சும்மா சில கேம்ஸ் விளையாடிட்டு பார்ட்டி கேம்ஸ் விளையாடிட்டு போகிறதில்லை. நம்முடைய பள்ளிக்கூடம் எவ்வாறு இயங்க வேண்டும், நம்முடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியை தங்களது திறமைகளை வளர்க்க வேண்டும், அறிவை பெருக்க வேண்டும், ஒழுக்கத்தில் முயர்ந்திருக்க வேண்டும். கடவுள் பக்தினா யார் யார் எந்தெந்த தெய்வங்களை வழிபடுகின்றீர்களோ அந்தந்த தெய்வங்களை நீங்கள் பிரமாணிக்கத்துடன் வழிபடுங்கள். இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற காரணத்தினால் இங்கே தான் நீங்கள் வர வேண்டும் யாரும் சொல்வதில்லை, சொல்ல முடியாது. அது தவறு, இந்திய நாட்டில் மிக பெரும் தவறு. எந்த மொழி எந்த ஒரு நம்ம மதத்தை பின்பற்றினாலும் அந்த மதம் சார்ந்த நம்பிக்கையை அவரவர் வளர்த்து கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தில் சிறந்திருக்க வேண்டும். அதுதான் பள்ளிக்கூடத்திற்கு அழகு. ஆகவே அது திறம்பட நம்முடைய ஆசிரியர்களால் செய்யப்பட
உங்களது முழு ஒத்துழைப்பை தருமாறு உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பு நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் நடத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டு உங்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பழமையும் பெருமையும் மிக்க நமது தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளியில் நாம் படிப்பதற்கு மிக பெருமையாக உள்ளது. இந்த நேரத்திலே எங்களுடைய பள்ளி தாளாளர் அவர்களையும் எங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆசிரியர்களையும் கௌரவப்படுத்துவது எங்களுடைய மிகப்பெரிய கௌரவமாகவும் பாக்கியமாகவும் நாங்கள் இந்த நேரத்திலே கருதுகிறோம். அதனுடைய முதல் பகுதியாக எங்களுடைய பள்ளி தாளாளர் அவர்களை இந்த நேரத்திலே கௌரவிக்கிறோம். தாளாளர் அவர்களை கௌரவிப்பதற்கு எனது அன்பு நண்பனான ஜான்பால் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நண்பர்கள் கைத்தட்டி கௌரவப்படுத்துங்கள். அடுத்ததாக எங்களது முன்னாள் தலைமை ஆசிரியரும் பல நவீன சிந்தனைகளுக்கு சொந்தக்காரருமான எங்கள் தேவராஜ் ஆசிரியர் அவர்களை இந்த வேளையிலே கௌரவப்படுத்துவதற்கு தங்கபாலன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். சாரை இந்த வேளையிலே எங்களுக்காக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அமர்ந்திருக்கின்ற பள்ளி தாளாளர் அவர்களுக்கும் முன்னாள் தலைமை ஆசிரியர்களுக்கும் தற்போது பணியில் உள்ள தலைமை ஆசிரியர்களுக்கும் என்னுடன் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் தொடக்கப்பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் நம் பள்ளியில் கல்வி பயின்ற மாணவர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தந்தை அவர்கள் கூறிய காரியத்தில் மிகவும் அழுத்தமான ஒரு செயல்பாடு இருக்கின்றது. எனது பிள்ளையை நான் பணியாற்றுகின்ற பள்ளியில் படிக்க வைக்கலன்னா நான் படித்து கொடுக்குற படிப்பில் நம்பிக்கை இல்லை என்றுதான் அர்த்தம். பதில் அப்படி தானே? அப்போ நான் படித்து கொடுக்குற பள்ளியிடத்தில் அடுத்த ஆசிரியர்களுடைய மகனோ நம்முடைய குழந்தைகளோ படிக்கலைன்னா அது எப்படி? நான் சரியாக படித்து கொடுக்கலன்னு தானே அர்த்தம். தந்தை அவர்கள் கூறிய கூற்றில் 100% உடன்பாடு எனக்கு உண்டு. எனவே அதை நான் மனதில் கொண்டு தான் செயல்பட்டனோ என்னமோ தெரியல. எனது மகன் அந்தோணி சகாயராஜ், எனது மகள் ஆக்னஸ் சகாராணி இருவரும் நம் பள்ளியில் தான் படித்தார்கள். ஒரு தரமான பணியில் தான் இப்பொழுது பணியாற்றுகின்றார்கள். சரளமாக ஆங்கிலம் பேசுவதற்கும் சரளமாக தனது பணியில் சிறப்பு நிலையை பெறுவதற்கும் அது ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கின்றது என தமிழ் வழி கல்வியில் பெற்ற புலமை. ஒரு அறிஞர் சொல்வார், தாய்மொழியில் தெளிவாக குறையில்லாமல் தவறு இல்லாமல் பேச தெரியாதவன் பிற மொழியில் புலமை பெற முடியாது. பால்துரை சார் சரிதானா? உண்மை அதுதான். நமது ஆசிரியர் ஒருவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகின்ற நேரத்தில் அந்த இடத்துக்கு என்ன அழைக்கப்பட்டிருந்தேன். நான் அங்கே போயிருந்தேன். அங்கே வாசல் பக்கத்தில் ஒரு பெரிய போர்டு இருந்தது. யார் ஒருவர் தாய்மொழியில் புலமை பெற்று சிறந்ததாக விளங்குகின்றாரோ அல்லது தாய்மொழியில் சிறப்பாக பேசுகின்றாரோ அவர் மட்டுமே அடுத்த மொழியில் பிற மொழியில் புலமை பெற முடியும்.
அந்த வார்த்தை, அந்த எழுத்து எனது மனதில் அப்படியே பயந்து விட்டது. உண்மையும் அதுதான்.